ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏகேஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான மோமோஸ் செய்ய ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸில் சீக்கிரமாக நீங்கள் பார்த்துடலாம். இப்போ நான் சொல்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 3 to 4 மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். அதுவும் நம்ம வீட் ஃப்ளார் வச்சு செய்ய போகிறோம். ஸோ ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 3 கப்ஸ் அரௌண்ட் ஒரு 250 கிராம்ஸ் 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் ஆயில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா அதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சப்பாத்திக்கு பிசைகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபில்லிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபில்லிங்க்கு 2 ஆனியன், இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம கேபேஜ் எடுத்துக்கலாம். 2 கேரட், ஒரு சில்லி இதை எடுத்து வச்சுக்கலாம். சில்லி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொரியாண்டர் லீஃப் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் ரொம்ப போட்டுற வேண்டாம். ரொம்ப போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ தட் உங்களுக்கு அது அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. முதல்ல இந்த ஆனியனை ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் குட்டி குட்டியாக இதுலேயுமே சாப் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 ஆனியன் தேவையான அளவுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு க்ரீன் சில்லி ரஃப்பாக குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. நம்ம வடை மாவுக்கு போடுறது மாதிரி நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கலாம். 2 சில்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம சட்னி செய்ய போகிறோம். ஸோ தட் அதுவுமே காரமாக இருந்து இதுவும் காரம் ஆகிடுச்சுன்னா ரொம்ப இதாகிடும் தான் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். கேரட் நம்ம ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். கேபேஜ் நீங்கள் ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். பிகாஸ் நான் இது மிக்ஸி ஜாரில் கோர்ஸ் மோடில் வச்சு நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு கிரைண்ட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இது கிரேட் பண்ணிக்கலாம். கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணிக்கோங்க. ஆர் அதர்வைஸ் நீங்கள் சாப்பரில் வச்சும் கிரேட் பண்ணிக்கலாம். ஆர் அதுவும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக நீங்களே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கேபேஜும் அதே மாதிரி கோஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கிட்டேன். அண்ட் கேரட்டுமே கோஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கிட்டேன். ஸோ தட் ஒர்க்குமே ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும். பட் நீங்கள் கேபேஜ் அரைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது வாட்டர் கண்டென்ட் இருக்க வெஜிடபிள் அப்படின்றதுனால உங்களுக்கு வாட்டர் நிறைய இருக்கும். அதை நீங்கள் ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில், நம்ம ஹெல்த்தியாக செய்கிறதுனால நான் ஒரு 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு மிரர் ஸ்டேஜ் வர அளவுக்கு நீங்கள் பண்ணாலே போதும். ரொம்ப வதக்கணும் அப்படின்ற நீட் கிடையாது. அண்ட் இது நல்லா க்ரீன் சில்லியோட அந்த காரம் எரிப்பு போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. தென் நம்ம கோஸாக அரைச்சி வச்சுருக்க கேரட், கேபேஜ் இது 2த்தையும் போட்டு நீங்கள் நல்லா ஃபில்லிங்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வாட்டர் ஆல்ரெடி நான் ட்ரைன் அவுட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இதுலேருந்து வர வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் வரும். ஸோ கேஸை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். அப்புறம் தோக்கு இதில் 2 டைப்ஸ் ஆஃப் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதுலேயுமே நீங்கள் ஃபில்லிங் வைக்கலாம். ஆர் அதர்வைஸ் பெரிய ரோலாக போட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட்டரோ இல்லை பவுலோட ஹெட்ஜஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விஷ். ஃபில்லிங் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மோமோஸ் ரெடி பண்ண அந்த ஷீட்டை வச்சு ஃபில்லிங் உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது முடியுதோ நாங்களுமே இதை ஃபர்ஸ்ட் டைம் ஹோமில் ட்ரை பண்ணுறதுனால ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிசைன்ஸ் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டோம். பட் டிசைன்ஸ் நாட் மேட்டர்ஸ், டேஸ்ட் த மேட்டர்ஸ். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. இதுக்கு அல்டிமேட் காம்போவே அதுக்கு கொடுக்குற மோமோஸ் சட்னி தான். வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 to 5 மெம்பர்ஸ்க்கு தேவையான மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 டொமேட்டோஸ் எடுத்துக்கலாம். 2 நார்மல் காஞ்ச மிளகாய் தான் எடுத்திருக்கேன். காஷ்மீரி எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். இதுவே காரம் அல்டிமேட்டாக இருந்தது. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கல அப்படின்னா நீங்கள் 1/2 சில்லி ஆர் 1 சில்லி எடுத்துக்கோங்க. இதுவே ரொம்ப காரமாக இருந்ததுனால நான் சொல்கிறேன். இந்த டொமேட்டோ மேலே இருக்க அந்த பிளாக்காக இருக்க அந்த இது மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி நீங்கள் இது பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு கார்லிக் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 cloves எடுத்தால் போதும். ஒரு 10 பூண்டு எடுத்தால் நீங்கள் போதும். அதை தண்ணியில் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ் ஃப்ளேம் வச்சுட்டு அதே பேனில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தக்காளி மூங்குற அளவுக்கு கூட தேவையில்லை. அது ஜஸ்ட்டு நமக்கு ஒரு மேலே இருக்க ஸ்கின் லேயர் பீல் ஆகி வர அளவுக்கு அது ஸ்டீம் பண்ணால் போதும். நமக்கு வெந்தால் போதும். ஜஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ, சில்லி, அதுக்கப்புறம் க்ளவுஸ் இதெல்லாம் போட்டுட்டு லிட் வச்சு மூடி மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் ஒரு 5 minutes விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பீல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லிட்ரலி இந்த அளவுக்கு இந்த ஸ்கின் லைட்டாக பீல் ஆகி வர இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தட் இதை கூல் டவுன் பண்ண விட்டுக்கலாம். கூல் டவுன் பண்ண விட்டுட்டு ஃபர்ஸ்ட் பூண்டு
நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றத்தையுமே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் பூண்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்கின், இது டொமேட்டோ மேலே இருக்க ஸ்கின் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட போடலாம். பட் ரிமூவ் பண்ணி போட்டிங்கன்னா அது பிளான்ச்சாக நல்லாயிருக்கும். ஸோ தட் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெட் சில்லியில் இருக்கிற அந்த மேலே இருக்க காம்பையும் கிள்ளிட்டு நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அகெயின் நான் சொல்கிறேன், காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் 1 சில்லி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தது. நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கலாம். தென் இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போதும். சுகர் வந்து இதில் நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் அகெயின் நான் ஆட் பண்ண அதை நான் வீடியோ கிளிப்பில் ஆட் பண்ணலை. பட் நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு புளிப்பு சுவை, காரம், இனிப்பு எல்லாம் கண்டு ஒரு மிக்ஸ்டு சட்னி. ஸோ தட் கொஞ்சம் லைமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அரைச்சிட்டு சூப்பரான மோமோஸ் சட்னி ரெடி. ஸ்டீம் பண்ண மோமோஸோட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் தான் ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளோ சாஃப்டாக அப்படியே நம்ம பிடிக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அப்பா ப்ரெட்டுமே வாங்கிட்டு வந்திருந்தார், அதுலேயுமே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டோம். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.